ஹாய் கைஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து போராட்டம் பண்ணாங்களா அந்த வீடியோ தான் பார்க்க வருவேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. எப்படி இருக்கிறீங்க? காலை வணக்கம். வாங்க, இல்லை நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு சூப்பு கடை வச்சுருக்குறோம். அந்த சூப்பு கடை தான் நம்ம வச்சுருக்குறோம். ரோடாரம் தான் நம்ம வச்சுருக்குறோம், தள்ளுவண்டியில். தள்ளுவண்டி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு முழுமையாக அதில் என்ன வந்து விளக்கரம் அதை வந்து புரியும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து என்ன வீடியோ போட்டிருக்கிறேன்னா, அது போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளால் எல்லாம் கடை போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த வீடியோ ஒரு இதுதான் இது. அன்றைக்கி போராட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க மாமா. போராட்டத்துக்கு போயிட்டு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுற இருங்க. போராட்டம் பண்ணுறாங்க. நாம் எல்லாமே வந்து தள்ளுவண்டிக்காரங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. இல்லை எவ்வளோ ஜனம் மக்கள் யார் யார் எந்தெந்த ஏரியாலலாம் தள்ளுவண்டி வச்சுருக்குறாங்களோ எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா, எங்களுக்கு வந்து மீண்டும் இனிமேல் வந்து எந்த பிரச்சனை வரக்கூடாது, நாங்கள் வாழ்வாதாரங்க, நாங்கள் வந்து ஏதோ என்னோட கூலி சம்பாரி ஏதோ சாப்பாடு வைத்து பொழப்பே ஓட்டிகிட்டு நாம் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து அங்கே நிற்கிறது மட்டும்தான் வேலை. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்க. இன்றைக்கெல்லாம் வீட்டில் எல்லாமே கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு தான் நம்ம பொழப்பை நடத்துகிறோம்ப. மக்களுக்கு தெரியணும் இல்லை எல்லாருக்குமே வந்து. ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் வச்சாலும் ஒருத்தருமே வந்து கடை எடுங்கன்னு சொல்லும்போது அது மன கஷ்டமாக ஆகிடும். எடுத்துகிட்டு போக சொன்னால் நம்ம எங்கே எடுத்துகிட்டு போக முடியும்? அதனால தான் இந்த போராட்டம் நடத்துகிறாங்க. அப்பப்போ வந்து கடை எடுங்கன்னு சொல்கிறாங்க. வாழ்வாதார மக்கள் எல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம தள்ளுவண்டி வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க, ஏதோ ஒன்று விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து போராட்டம் பண்ணி தான் அவங்களெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து இந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு பார்க்குறேன். இனிமேல் வந்து இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம கடை வச்சு நடத்திருந்தாங்க 2 days அந்த கடை வச்சுட்டு தான் இருக்கிறோமே, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக டிராஃபிங்கு. எல்லாமே நிறைய பேர் எங்கெங்கெல்லாம் தள்ளுவண்டி வச்சுன்னுக்குறங்க நிறைய பேர் வந்தாங்க, எல்லாமே பேசினாங்க. எல்லாமே வந்து போஸ்ட்ரி வந்து அப்படி தான் போட்டிருக்கு, தள்ளுவண்டி வியாபாரம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனைன்னு. ஆனால் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து யாரும் இது வரையும் இன்னும் இந்த பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து மக்களை வாழ விடுங்கப்பா. ஒன்று நாங்கள் என்ன பொழப்பை நடத்திட்டு தானே போகிறோங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் கடை வச்சு தான் நடத்திட்டு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.